வானத்தோடு சந்திக்கிற நீல மர்ம உலகம், அதுதான் கடல். நாம் அனைவரும் அதனை பார்த்திருக்கிறோம், சிலர் அதில் நீந்தி இருக்கிறோம். ஆனால் அதை பற்றி உண்மையில் எவ்வளவுக்கு நம்மால் புரிந்து கொள்ள முடிஞ்சிருக்கு? கடலின் பிறப்பும் பரந்த பரப்பும். கடல் இது வெறும் நீர் அல்ல, இது பூமியின் 2 பாகத்தை பிடித்து வைக்கும் ஒரு நீருலக பேரரசு. 400 கோடி ஆண்டுகளுக்கு முன் பூமியில் வாழ்நிலை உருவானது கடலின் கருணையால் தான். உலகத்தில் 5 முக்கியமான கடல்கள் உள்ளன: பசிபிக் கடல், அட்லாண்டிக் கடல், இந்தியன் கடல், ஆர்டிக் கடல் மற்றும் சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சதர்ன் ஓஷன். இதில் பசிபிக் கடல் தான் உலகத்தில் பெரியதா இருக்குது. கடலின் உயிர்கள், நம்மால் கணிக்க முடியாத அளவு உயிர்கள் கடலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நாம் கண்டதும் காணாததும். ஒவ்வொரு துளி நீரிலும் உயிர் இருக்கிறது. சுறா, திமிங்கிலம், மத்து, பாம்பு, நத்தை, ஸ்டார்ஃபிஷ், ஜெல்லிஃபிஷ் என எண்ணற்ற உயிர்கள். கடலில் வாழும் உயிர்களின் எண்ணிக்கை நிலத்தில் இருப்பதை விட அதிகம். ஆனால் அதில் நம்மால் தெரிந்திருப்பது வெறும் 10% மட்டுமே. கடலின் பயங்கரமான அம்சங்கள். கடல் அழகுதான், ஆனால் அது ஒரே நேரத்தில் பயமூட்டுவதாகவும் இருக்கிறது. சுனாமி, சைக்ளோன், அலைக்கரைகள் இவை அனைத்தும் கடலின் கோபத்தின் ஒருக்கே. உலகில் பெரும்பாலான கப்பல்கள் கடலில் காணாமல் போனவை. பெர்முடா ட்ரையாங்கிள் போல மர்மங்களை கடல் இன்றும் தக்க வைத்துள்ளது. மனிதனும் கடலும். மனிதன் இன்றும் கடலை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் பல வகையிலான பயன்களை எடுத்து வந்துள்ளான். மீன்பிடி, கப்பல் போக்குவரத்து, எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு சுரங்கம், கடல் சுற்றுலா போன்றவையெல்லாம் மனிதன் கடலிடம் இருந்து பெறும் வரப்பிரசாதங்கள். ஆனால் நாம் கடலுக்கு கொடுப்பது பிளாஸ்டிக் மாசு, எண்ணெய் சிந்தல், தொழிற்சாலைகளின் கழிவுகள். கடல் நாம் செய்யும் தவறுகளால் பாதிக்கப்பட்டு வருகிறது. கடல் ஒரு கவிதை. நீல நிறம் கொண்ட அந்த பரந்த விரிவுகள், மெதுவாக அலைகள் கிழித்து வரும் ஓசைகள். கடல் என்பது ஒரு கவிதை போல. வாழ்க்கையின் ஆரம்பமும் கடலில், இறுதியும் அதில். யாராவது கடலின் கரையில் நின்று தங்களது கவலையை கடலுக்கு சொன்னால் அது நிச்சயம் அதை எடுத்துக்கொண்டு அலைவாக தூக்கிச் சென்றுவிடும். கடலின் கோபம், பேரழிவுகள். பாபா வங்கா கூறிய முன்னறிவிப்புகளில் ஒன்று. கடல் மனிதர்களை மூழ்கடிக்கத் தொடங்கும். பெரும் நகரங்கள் நீரில் மூழ்கும். இதனால் சிலர் இது குளோபல் வார்மிங், வெப்பமயமாதல் காரணமாக கடல் மட்டம் உயர்வதை குறிக்கிறது என்றும், சுனாமிகள், பேரொட்டுக்கள் போன்ற இயற்கை பேரழிவுகளை பற்றிய எச்சரிக்கையாகவும் எடுத்துக் கொள்கிறார்கள். கடல் கொடுக்கும் புதிய உயிர்கள். பாபா வங்கா கூறிய மற்றொரு கருத்து, கடலில் இருந்து புதிய உயிர்கள் வெளிவரும். மனிதன் அறியாத உயிரினங்கள் வெளியே வரும். இது கடல் ஆராய்ச்சி வளர்ந்த பிறகு பலரும் கடல் அடியில் மறைந்திருக்கும் புதிய உயிர்கள் தொடர்பாக ஆராய்ச்சியில் ஈடுபட ஆரம்பித்ததை போன்று தோன்றுகிறது. முக்கிய நகரங்கள் நீரில் அழியும். அவர் கூறியதில் சில முக்கியமான நகரங்கள்: ஜப்பான், இந்தோனேசியா, அமெரிக்கா, கடற்கரை பகுதிகள். சிலர் இது சுனாமி மற்றும் முன்னறிய முடியாத கடல் அழிவுகள் போன்ற நிகழ்வுகளாக ஏற்படும் என்பதையே குறிக்கிறது என்று நம்புகிறார்கள். கடல் மாசுபடும். மனித உருவாக்கிய பாசிக்கடல். மனிதன் கடலை கொல்லும். கடல் கருப்பாக மாறும். இது கடல் மாசுபாடு, பெட்ரோல் மற்றும் கெமிக்கல் கழிவுகள் காரணமாக கடலின் உயிர்கள் அழிந்து வருவதை குறிக்கலாம். பாபா வங்காவின் இந்த கருத்துக்கள் இன்று எவ்வளவு பொருந்துகின்றன? 2014 இந்தியா தாய்லாந்து சுனாமி, 2011 ஜப்பான் டோஹோக்கு சுனாமி. கடல் உயிரினங்கள் அழிந்து வருவது, கடல் மாசுபாடு, பிளாஸ்டிக் பாசி, கடலோர நகரங்களில் அடிக்கடி காணப்படும் வெள்ள பிரச்சனைகள், இவை அனைத்தும் பாபா வங்காவின் கணிப்புகளை நினைவுபடுத்துகின்றன. கடல் மனிதனை நேசிக்கும் சக்தி, ஆனால் அவனது தவறால் கடல் கோபம் அடையும். பாபா வங்காவின் எண்ணத்தின் சாரம் இதுவாக இருக்கலாம்: